வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். பெரும்பாலான இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்க வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்களில் 103, 104, 106 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மதுரை, விருதுநகர் இந்த மாவட்டங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். 104 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதேபடி ஈரோடு, மேலும் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வழியில் கரூர், மேலும் வேலூர், திண்டுக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வழியில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடங்களுக்கும் வெயில் என்று சற்று அதிகரித்து காணப்படும். வானிலை அமைப்பு குமரிக்கடலில் நிலநடுக்கோட்டை ஒட்டி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது. இந்த நிகழ்வு இலங்கைக்கு மட்டுமே மழை கொடுக்கும். தமிழகத்தை பொறுத்தவரை இன்று கன்னியாகுமரியில் ஒரு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கேரளாவிலும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை வேறு எங்கும் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இந்த நிகழ்வால் இலங்கைக்கு மட்டுமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மேலும் ஒரு நிகழ்வு ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு பிறகு ஒரு வளிமண்டல சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு ஏப்ரல் 22, 23, 24 தேதிக்கு தென் மாவட்டங்களில் அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும். ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 27ஆம் தேதி தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பச்சரமழை இன்று ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமையை பொறுத்தவரை இன்று தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் லேசான குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். பெரும்பாலான இடங்களில் 103, 104 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. ஓரிரு இடங்கள் 105, 106 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பெரும்பாலும் திருநெல்வேலியில், பாளையங்கோட்டையில் 38 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. விருதுநகர், மதுரை இந்த மாவட்டங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். 103, 104 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே வழியில் திண்டுக்கல், கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். தாராபுரம், திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி தாராபுரத்துக்கெல்லாம் இன்று வெயில் அதிகரித்து காணப்படும். அதேபோல் திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கரூர், வேலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் வெயில் சற்று அதிகரித்து காணப்படும். அதே வழியில் மழை என்பது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. நாளை ஏப்ரல் 17ஆம் தேதியும் தமிழகத்தில் வெயில் அதிகரித்து காணப்படும். ஏப்ரல் 16, 17, 18, 19, 20, 21ஆம் தேதி வரை தமிழகத்தில் வெயில் அதிகரித்து காணப்படும். நாம் 19, 20ஆம் தேதி வரை வெயில் சற்று அதிகரித்து அதன் பிறகு 1 டிகிரி செல்சியஸ் வெயில் குறையும் என்றும் எதிர்பார்த்தோம். ஆனால் இப்போதைக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி வரை தமிழகத்தில் உச்சபட்ச வெயிலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 23ஆம் தேதியிலிருந்து 1 டிகிரி செல்சியஸ் வெயில் குறையும். அதே வேளையில் ஏப்ரல் 23ஆம் தேதிக்கு பிறகு 1 டிகிரி செல்சியஸ் வெயில் குறைந்தாலும் ஏப்ரல் 26ஆம் தேதிக்கு பிறகு மேலும் 1 டிகிரி செல்சியஸ் வெயில் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை உச்சபட்ச வெயிலாக வரும் ஏப்ரல் 16, 17, 18, 19, 20, 21ஆம் தேதி வரை வெயில் அதிகரித்தே காணப்படும். நீங்கள் அதற்கு ஏற்றவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். தமிழகத்தில் மழை என்பது ஏப்ரல் 21ஆம் தேதி ஓரிரு இடங்கள், ஏப்ரல் 22, 23, 24 தேதி தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் மட்டுமே அங்கே ஒரு சில இடங்களில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே இருக்கும். வளிமண்டல சுழற்சி நெருக்கமாக வந்தால் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். சற்று விலகிச் சென்றால் குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை ஏப்ரல் 25ஆம் தேதிக்கு பிறகு மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி, காற்று சுழற்சி வர இருக்குது. அந்த நிகழ்வு ஏப்ரல் 27ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு. அப்போது மத்திய மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடகா மேலும் கடலோர மாவட்டங்களுக்கு என்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 27ஆம் தேதி முதல் 28, 29 அன்று அடுத்த நாட்கள் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு நெருங்கி வருவதை பொறுத்து தமிழகத்தில் மழைப்பொழிவு அமையும். ஆனால் ஏப்ரல் 21ஆம் தேதியிலிருந்து பெரிய அளவில் மழை கிடைக்கும். எப்படி தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும். அங்கே ஏப்ரல் 21 விட 22, 23, 24 தேதிகளில் சற்று கூடுதலான பரப்பில், அதுவும் திருச்சிக்கு தெற்குள்ள மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வெயிலின் தாக்கத்தை
தவிர்க்க நீங்கள் அதற்கேற்றவாறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏப்ரல் 21ஆம் தேதி வரை வெயில் சற்று அதிகரித்தே கிடக்கும். அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவும், இரவு அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவும், லேசான குளிரும், பகல் நேரங்களில் வெயிலும் இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நாளை ஒரு விரிவான வானிலை அறிக்கையோடு சந்திப்போம்.